நீதிமொழிகளின் புத்தகத்தை உங்களோடு கூட சேர்ந்து தியானிப்பது அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை கேட்க ஆரம்பிக்கிற நீங்கள் தொடர்ந்து கேட்கும்படியாகவும் உங்களை தாழ்மையோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த புஸ்தகம் நீதிமொழிகள் என்றுதான் பெயர் பெற்றிருக்கிறது. நீதிமொழிகள் என்று சொல்லும் பொழுது நீதியுள்ள வார்த்தைகள் என்பதுதான் பொருளாகும். மனிதனை சரியான வழியிலே நடத்தும் ஆலோசனைகள் என்று பொருள் கொள்ளலாம். ஆம், மனிதன் இன்றைக்கு எப்படி நடக்க வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன, அந்த வாழ்க்கையிலே அவன் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அற்புதமான ஆலோசனைகள் இந்த புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது. வாலிபர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பார்கள் என்று சொன்னால் வாலிப பிராயத்தில் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வயதினரும் இந்த புத்தகத்தை வாசிக்கலாம். இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாத, பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க தவறின அநேக ஆலோசனைகள் இந்த புத்தகம் நமக்கு கொடுத்திருக்கிறது. தேவன் இந்த புத்தகத்தை வேதாகமத்திலே நமக்கு இணைத்திருக்கிறபடியினாலே இது ஒரு பெரிய பொக்கிஷமாகவே இருக்கிறது. ஞான களஞ்சியம் என்று சொல்லலாம். அநேக ஆலோசனைகள் நமக்கு இந்த புத்தகத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை எழுதினது யார் என்று சொல்லிதான் முதலாவது வசனம் நமக்கு காட்டுகிறது. முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொல்லி முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீதின் குமாரன். தாவீது யார் என்பதை நாம் அறிந்திருக்கலாம். தாவீது இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜாவாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மிகவும் தேவனிடத்திலே புகழ்பெற்ற நற்பெயர் பெற்ற ராஜாவாக இருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் தான் தாவீது. அவனுடைய வீட்டிலே கடைசி பிள்ளையாக இருந்தான். ஒருவேளை சிறுவன் என்று சொல்லி கருதப்பட்டவன். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். தேவன் ஆடுகளின் பின்னாக அலைந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை சிங்காசனத்திலே வந்து அமரத்தக்கதாக அழைக்கிறார், வழிகளை ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேலிலே மிகவும் அருமையான ராஜா என்று சொன்னால் அது தாவீது ராஜாதான். என் சித்தப்படியெல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி தேவனாலே புகழ்பெற்ற ஒரு மனிதன்தான் தாவீது. அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிகள் இருந்தது உண்மைதான். அவனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருந்தது உண்மைதான். தேவனுடைய சிட்சைகளை அனுபவித்தவன் தான் தாவீது. ஆனால் தாவீது அற்புதமான ஒரு மனுஷனாக இருந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழ்ந்து அவருடைய சாட்சியை பெற்றவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட வீழ்ச்சிகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனால் தேவன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் அவருக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழும் பொழுது, நம்முடைய இருதயமானது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தாவீதை போல நற்பெயர் பெற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த தாவீதுக்கு பிறந்த மகன் சாலமோனாக இருக்கிறான். தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். சாலமோனுக்கும் அநேக அண்ணன்மார்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் சாலமோனை தான் ராஜாவாக ஏற்படுத்தினார். தாவீது ஏற்படுத்தினார் என்று சொல்ல இல்லை. வேதாந்தத்தில் வாசிக்கும் பொழுது தேவனே ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் சாலமோனை தாவீதுக்கு பின்பதாக வருகிற ஒரு ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். சாலமோன் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவன் ராஜாவானான் என்பதையும் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி சிறு வயதிலே ராஜாவானபடியினாலே தேவன் ஒரு நாளிலே சாலமோனுக்கு கனவிலே தரிசனமாகி கேட்கிறார், சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்ன பொழுது சாலமோன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறு வயதாக இருக்கிறேன், நன்மை எது தீமை என்பது எது என்பதை பிரித்து பார்க்க முடியாத வயதாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை என் கையிலே கொடுத்திருக்கிறீர். இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க வேண்டும், இந்த ஜனங்களை நான் வழி நடத்த வேண்டும், அதற்கேற்ற நல்ல ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சந்தோஷப்பட்டவராக, நீ ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, நீண்ட ஆயுசை கேட்கவில்லை, நீ நான் கொடுத்த பணியை செய்வதற்கான ஞானத்தை கேட்டபடியினாலே உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தையும் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இஸ்ரவேலிலே ஒரு ஞானமுள்ள ராஜா என்று சொன்னால், ஞானி என்று சொன்னால் அது சாலமோனாக இருக்கிறார். அதே போல இஸ்ரவேலிலே ஐஸ்வர்யமான ராஜா யார் என்று சொன்னால் அது சாலமோனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார்.
ஆசீர்வாதத்தை தேடி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எதை நாம் வாஞ்சிக்கிறோம், எதன் மேலே ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம்? அநேகர் பொருள் வேண்டும், பொன் வேண்டும், நிலம் வேண்டும், அநேக காரியங்களை, உலகத்தின் காரியங்களை நாடுகிறார்கள். ஆனால் சாலமோனோ அதை நாடவில்லை. தேவன் ஞானத்தை கேட்டான். எதற்காக ஞானம் வேண்டும்? தேவன் கொடுத்த பணியை செய்து முடிக்கத்தக்கதான ஞானம் வேண்டும் என்று கேட்டான். தேவன் மகிழ்ச்சி பெற்று அங்கே அவனுக்கு, சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் அழகான ஒரு வசனம் உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், உலகத்தின் தேவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், தேவன் விரும்புகிறதை நாம் நாடுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட சாலமோன் தான் இந்த அருமையான நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள், அவனுடைய ஞானத்தினாலே அநேக நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறன்னு சொல்லி அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட புத்தகம்தான் இதுவாக இருக்கிறது. இந்த புத்தகத்திலிருந்து நாம் அடையும் காரியங்கள் என்ன என்பதை அடுத்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் இந்த ஞானத்தினாலே மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதையே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எதற்காக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும்? எதற்காக இந்த நீதிமொழிகள்? இந்த நீதிமொழிகளினாலே எனக்கு கிடைக்கும் காரியம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். எவைகளை அடையலாம்? இதை கற்றுக்கொள்ளும் பொழுது, இதை படிக்கும் பொழுது ஞானத்தை அடையலாம். 2ஆம் வசனத்திலே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தை அடையலாம். ஞானம் வேறு, அறிவு வேறு. அறிவு என்பது நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்கள். ஞானம் என்பது கற்றுக்கொண்டவைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் அறிவு. அநேகர் அதிகமாய் படித்திருக்கலாம், ஆனால் ஞானமாய் செயல்பட அவர்களுக்கு தெரியாது. செயல்படும் பொழுது மதியீனமாய் செயல்பட்டு விடுவார்கள். அநேகம் கற்றவர்கள் எல்லாரும் ஞானிகள் அல்ல, ஆனால் கல்லாதவர்களும் ஞானிகளாய் செயல்படுவது உண்டு. அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. தேவன் அதை கொடுக்கிறார். இந்த நீதிமொழிகள் மூலமாக ஞானத்தை, வாழும் வழியை நாம் கற்றுக்கொள்கிறோம். 2ஆவதாக போதகத்தை கற்றுக்கொள்கிறோம். இந்த நீதிமொழி நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. இன்னைக்கு அதுதான் பிரியமான இந்த உலகத்தில் இல்லை. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். வாழ்க்கை என்றாலே என்ன என்று சொல்லி தெரியவில்லை. அவர்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. சினிமா பார்க்கிறார்கள், சீரியல் பார்க்கிறார்கள், அதில் இருக்கிற காரியங்கள் தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு அநேக நேரத்தில் அப்படி தங்கள் வாழ்க்கை அமையாதபடினாலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எவ்வளவு பரிதாபமான காரியம்! ஆனால் வேதத்தின் வசனம் நமக்கு நல்ல போதனையை கொடுக்கிறதா இருக்கிறது. வாழும் வழியை இது காட்டுகிறதா இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லி போதனையை இது கொடுக்கிறது. வேத புஸ்தகம் அப்படிப்பட்ட ஒரு காரியம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், நான் வாழ வேண்டிய வழி, நடக்க வேண்டிய வழி, நான் எதிலே போக வேண்டும், எங்கே போய்கொண்டிருக்கிறேன் என்ற ஆலோசனை வேண்டுமே. போதனையை கொடுக்கிறது. முதலாவதாக பார்த்தோம் 2ஆம் வசனத்திலே அது ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. 2வது அது நல்ல போதகத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது.